எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அத்துணை நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் வெளியே தள்ளி சுபிக்ஷத்தை பெருக வைத்து பண வரவை அதிகரிப்பு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு முறை செய்தீர்கள் என்றால் அதன் பின்பு விடவே மாட்டீங்க. ஒரு கோந்து மாதிரி பிடிச்சுக்குவீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நான் இந்த பரிகாரத்தை சொல்லி அவங்களுடைய லைஃப்பில் இதை அப்ளை பண்ணி மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவித்திருக்கிறார்கள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அடிமட்டமான நிலைக்கு போயிடுவாங்க. தொழில் நஷ்டம், பண நஷ்டம், இந்த மாதிரி விஷயத்தில் போயிட்டு கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் இதை மேக்சிமம் நான் சொல்லுவேன். அவங்களும் நல்ல முறையில் செஞ்சுட்டு பயனடைஞ்சிருக்கிறாங்க. பொதுவாக கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை தாக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவனையும் இந்த கண் திருஷ்டியை வைத்து நொடி பொழுதில் தரைமட்டமாக்கிவிடலாம். சில பேர்லாம் அவங்களோட பார்வையோட பவர் நாள் கணக்கெல்லாம் வேலை செய்யணும். நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஒரு முறை நம்மளை பார்த்து பெருமூச்சு விட்டுட்டாங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது நடக்கும். அந்த அளவுக்கு இந்த கண்ணின் பார்வை சக்தியை அதிகமாக கொண்ட நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நாம் அப்பேற்பட்ட நபர்களை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட தள்ளி இருக்கிறது, அவங்கக்கிட்ட நாம் அண்டாமல் இருக்கிறது, இதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஏன்னா பழகும்போது நாம் அதை இல்லாமல் பார்த்து பழக முடியும். அதுக்கு மிச்சம் அவங்க மனதில் என்ன நினைக்கிறாங்கன்னுட்டு நாம் தெரிஞ்சுக்க முடியும்? கண்டிப்பாக கிடையாது இல்லையா? ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும், அடி மேலே அடி விழுது, கஷ்டம் மேலே கஷ்டம் வருது அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக பலன் உண்டு. சரிங்களா? நம்மோட வீட்டில் இந்த வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறதுல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அதிகப்படியாக ஈர்த்து கொடுக்கிற சில பொருட்களில் முதன்மையானது இந்த உப்பு. அது கல்லுப்பு. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது வீடுகளில் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். உப்பின் மகத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லாருடைய வீட்டிலும் குறையக்கூடாது அப்படிங்கிற பொருட்களில் உப்பு முதன்மையானது. மற்ற சமையல் பொருட்கள், மற்ற விஷயங்கள் சற்று குறைந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் உப்பை மட்டும் நீங்கள் கட்டாயமாக குறைய விடக்கூடாது. அந்த காலத்தில் உப்பு ஜாடின்னு ஒன்று இருக்கும், அல்லது உப்பு கல் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதில் நிறைய ரப்பி வச்சுக்குவாங்க. திருப்ப திருப்ப ரப்பி வச்சுக்குவாங்க. தீர 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 உப்பை மாற்றி மாற்றி ரப்பி வச்சுக்குவாங்க. நீங்கள் பார்க்கலாம். இப்படி நீங்கள் நார்மலாகவே உங்களுடைய வீட்டில் இந்த உப்பை ஜாடியில் எப்போதும் நிறைவாக கொட்டி வைப்பது நல்லது. ஒரு அரைவாசிக்கு தீருது அப்படின்னு சொன்னிச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அதில் ரப்பிக்கிறது நல்லது. உப்பு முழுவதுமாக தீர்ந்த பிறகு அதை நிரப்பக்கூடாது.
பல நண்பர்கள் அந்த தவறை பண்ணுறாங்க. உப்பு வந்து சுத்தமாக காலி ஆகிடும், அப்போ தான் போய் அதை வந்து ரொப்புவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் உப்பு ஓரளவுக்கு தீரும் பொழுது, ஒரு அரை பங்குக்கு தீரும் பொழுதே நாம் வந்து மறுபடியும் கொட்டிக்கொள்ள வேண்டும். இந்த கல்லுப்பாகப்பட்டது சமையலறையில் வச்சுருப்போம். பிகாஸ் அந்த சமையலறையில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை இந்த கல்லுப்பு நீக்கும். பொதுவாக கல்லுப்பு இருக்கும் இடத்தில் நல்ல வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்கும். பிகாஸ் வீட்டின் 2 இடங்களில்தான் தெய்வங்கள் உலா வரும். ஒன்று சமையலறை, இன்னொன்று பூஜை அறை. பூஜை அறையில் பகல் பொழுதில் இருக்கும், சமையலறையில் இரவு பொழுதில் இருக்கும். ஸோ அந்த தெய்வ சக்தி நடமாடணும் அப்படின்னா அங்கே நல்ல வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கணும். அந்த நல்ல வைப்ரேஷன்ஸை அதிகமாக வச்சுக்கிறதுக்கு இந்த உப்பு மாதிரியான சில வஸ்துக்கள் பயன்படும். சரிங்களா? இந்த கல்லுப்பை பொதுவாகவே உங்களுடைய நீங்கள் வந்து சமைக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு வலது பக்கமாக இருக்கிற மாதிரி, வலது கை பக்கமாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. சில பேர் பார்த்தீங்கன்னா கல்லுப்பை இடது கை பக்கமாக வச்சுருப்பாங்க, அது தவறு. வலது கை பக்கமாக கல்லுப்பை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கல்லுப்பு வைத்திருக்கிற இடம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். பொதுவாக சமையலறையோட செல்ஃப் இதெல்லாம் ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். வாரத்துக்கு ஒரு முறை சுத்தம் பண்ணுவோம், அதாவது ஈர துணி வச்சு துடைப்போம் செல்ஃபை. இருந்தாலும் அந்த உப்பு இருக்கிற இடத்த தினமும் கொஞ்சம் துடைச்சிக்கிறது நல்லது. இந்த எண்ணெய் பிசுக்கு இல்லாமல், தூசு இல்லாமல், குப்பை இல்லாமல், அந்த உப்பு வைக்கக்கூடிய இடத்த மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இப்படி வந்து அந்த உப்பை வந்து பராமரிக்கணும். இந்த உப்பை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நிறைந்த வளர்புறை வெள்ளிக்கிழமை நாளன்று உங்கள் 2 கையிலையும் அப்படியே அள்ளணும். ஜாடியில் இருந்தாலும் சரி, அல்லது பேக்கெட்டில் இருந்தால் கூட உடச்சி இன்னொரு இதில் மாற்றிட்டு கூட அப்படியே அள்ளனாலும் சரி, 2 கையில் அள்ளணும், உள்ளங்கையால் அள்ளணும். அது ஏங்க உள்ளங்கையால் அள்ளணும், அப்படியே கொட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டால், உள்ளங்கையில் மகாலட்சுமி இருக்கிறாள். அதனால தான் காலையில் முழித்த உடனே கை உள்ளங்கையை பாருங்க அப்படின்னு சொல்கிறது. இப்படி கைரொப்ப 2 உள்ளங்கையால் இந்த கல்லுப்பை அள்ளி ஒரு தட்டில், ஒரு நார்மலான தட்டு, சில்வர் தட்டே ஓகே தான், அந்த தட்டில் இந்த கல்லுப்பை கொட்டணும். ஒரு கை கல்லுப்பு போ, அதாவது 2 கையில் சேர்ந்தாப்பில் அள்ளன கல்லுப்பு வந்து 1 போதும். சரிங்களா? இப்படி அள்ளி போட்டுட்டு நீங்கள் பரப்பிட்டு அந்த தட்டில் கல்லுப்பை வந்து பரப்பிட்டு, இந்த கல்லுப்பு தட்டை வந்து நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டால், வீட்டின் நடு பகுதியில் வைக்கணும். எங்கெங்கே வைக்கணும்? வீட்டின் நடு பகுதியில் வைக்கணும். ஏன் வீட்டின் நடுப்பகுதியில் வைக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போ தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை சுற்றியது வெளிவிடும், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை ஈர்க்கும். இப்போ என்ன பண்ணோம்? பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை வெளிவிடும், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை ஈர்க்கும். இப்போ சமையலறையில் வச்சிங்கன்னா சமையலறையில் மட்டும் அந்த நிகழ்வு நடக்கும். நம்ம வீட்டோட நடுவில், ஹாலில், நீங்கள் மேஜை மேலே வைக்கலாம், ஒரு மரப்பலகையின் மீது, எது மேலே வேணாலும் வைக்கலாம். இது மேலே தான் வைக்கணுங்கிறதில்ல, கொஞ்சம் சேஃபாக வைங்க. ஏன்னா வந்து ஏதாவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா கீழே தள்ளாத மாதிரி கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த வளர்புறை வெள்ளிக்கிழமை இரவு பொழுதுல இதை வைக்கணும். வச்சுட்டு இரவு முழுக்க அந்த தட்டில் வந்து அந்த கல்லுப்பு இருக்கணும், நைட் ஃபுல்லாக இருக்கணும், வச்சுக்கணும். அடுத்த நாள் காலையில், அதாவது சனிக்கிழமை காலையில் அந்த தட்டை எடுத்துட்டு அதில் இருக்கிற உப்பை வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கெட் தண்ணியில் கொட்டிடணும். இப்படி ஒரு பக்கெட் தண்ணியில் கொட்டிட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணியோடு எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தமான இடத்துல போட்டுடணும், அதாவது ஊற்றிடணும்.
சுத்தமான இடத்துல அந்த உப்பு கல் போட்ட தண்ணியை வந்து ஊற்றிடணும். இந்த சாக்கடை, சுத்தமான இடங்கள், குப்பை கூடங்கள் இதில் ஊற்ற வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான இடங்களை ஊற்றிடும். அதுக்குன்னு பூச்செடிகடியெல்லாம் ஊற்ற வேண்டாம். ஏன்னா இதில் ஃபுல்லாக நெகட்டிவ் வைப் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு ஃபுல்லாக இருக்கிற நெகட்டிவ் வைப் இருக்கும். ஏன் ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கிற அதை வந்து ஏன் நம்ம வந்து ஒரு அசுத்தமான இடத்துல சேர்க்கக்கூடாது அப்படின்னா, இது நெகட்டிவ் வைப்பாக இருந்தாலும் கூட உப்புங்கிறது ஒரு புனிதமானது இல்லையா? அதனால் உப்பு நீரை வந்து நம்ம கெட்ட தண்ணியோட கலக்க வேண்டாம். ஸோ வேறு ஏதாவது ஒரு ஒரு ஓரமான இடங்கள் இருந்தால் அதில் அழகாக ஊற்றிடுங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து வளர்பிறை வெள்ளிக்கிழமை ஒரு நாள் செஞ்சீங்க அப்படின்னா நம்பவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அவ்வளவு சுபிக்ஷம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் தடைப்பட்ட காரியம் மீண்டும் நடைபெறும். தொழில் வளம் சிறக்கும். பணவரவு சிறக்கும். அனைத்து விதமான சுபிக்ஷங்களும் உங்களுக்கு நிச்சயமாலும் நடக்கும். இந்த ஒரு பரிகாரம் போதும். சரிங்களா? ஸோ இதை கட்டாயம் செய்யுங்க. ஒன்று. ரெண்டாவது என்னங்க அப்படின்னு கேட்டால், அதே உப்பை பயன்படுத்தி தான் சொல்ல போகிறேன். இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் ஒரு தண்ணியில், ஒரு பக்கெட் தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் நார்மலாக சேரில் உட்காந்துக்கோங்க. சேரில் உட்காந்து நீங்கள் இந்த சாய்வாக கூட உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு அந்த பாத்திரத்தில், அதை பாத்திரம் பக்கெட்டு எதனாலும் சரியே தண்ணியை கரைச்சிட்டு உங்கள் ரெண்டு காலையும் அந்த உப்பு தண்ணிக்குள்ளே வைக்கணும். எப்படிங்க? 2 காலை ஃபுல்லாக நனைகிற பிரகாரம் உப்பு தண்ணிக்குள்ளே உங்கள் காலை வைக்கணும். இப்படி வச்சுட்டு ஒரு இரவு குறைந்தது 10 நிமிடத்திலிருந்து ஒரு 15 நிமிடங்கள் வரை நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ண, அப்படியே நீங்கள் வந்து கண்களை மூடிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி இமேஜின் அப்படின்னா, உங்களோட உடம்பில் இருந்து எல்லா நெகட்டிவ் வைப்புமே அப்படியே உச்சில் இருந்து அப்படியே மெதுவாக இறங்கி வந்து கால் வழியாக உள்ளங்காலில் இறங்கி பாதங்கள் மூலமாக அந்த உப்பு தண்ணியில் கலக்குது அப்படின்ட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. கற்பனை செய்யுங்கள். இது என்ன செய்யும் அப்படின்னா, உண்மையாலுமே உடலில் இருக்கிற நெகட்டிவ்ஸை அந்த உடம்புலேருந்து இறக்கி கால் வழியாக உப்பு தண்ணியில் கரைச்சி விட்டுடும். பிறகு அந்த உப்பு நீரை எடுத்துகிட்டு போயிட்டு இதே மாதிரி ஒரு சுத்தமான இடத்துல ஊற்றிடுங்க. அதன் பிறகு நார்மல் வாட்டரில் நீங்கள் காலை வாஷ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து இந்த உப்பு தண்ணியில் காலை நினைக்கிறதுனால கால் கொஞ்சம் வடன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நாம் நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த உப்பு தண்ணியில் கால் நனைக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயங்க. பொதுவாக வந்து இந்த கடலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் குளிக்க முடியலன்னா கூட, சில பேருக்கு குளிக்கிறதுனா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஐயோ அது வந்து கடலாக இருக்குது அப்படிமா. அட்லீஸ்ட் குளிக்க முடியலன்னா கூட காலையாவது நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்படி நீங்கள் காலையாவது நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட அத்தனை நெகட்டிவ்ஸும் உள்ளங்கால் மூலமாக தான் வெளியே போகும். தலையில் ஆரம்பித்து கீழே அப்படியே இறங்கி உள்ளங்கால் வழியாக வெளியே போகும். அதனால தான் சொல்கிறது, டெய்லி தலைக்கு குளிங்கன்னு சொல்வேன். என்னங்க டெய்லி தலைக்கு குளித்தா முடி கொட்டிடாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கொட்டாது. டெய்லி நீங்கள் தலைக்கு தாராளமாக குளிக்கலாம். அப்படி குளிச்சேன்னா அந்த தலையில் இருந்து அந்த பீடை, அந்த கெட்டது எல்லாம் அப்படியே இறங்கி கால் பாதம் வழியாக வெளியேறும். டெய்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா, டெய்லி தலைக்கு குளிங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அதே நேரத்தில் உடலில் ஒரு நெகட்டிவ் வைப் இல்லாமல் நல்லா பாசிட்டிவிட்டியாக அந்த நாள் ஃபுல்லாக இருப்பீங்க. சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை நாம் பார்த்தோம். கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும்னு நாம் நம்புகிறோம்.
மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.